பிப்ரவரி 2. தலைப்பு: இரட்சிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எபேசியர் 1:4. விசுவாச பயிற்சியினாலும் கிறிஸ்துவின் கிருபை மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை மூலமும் நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். அவருடைய அளவிட முடியாத தயவின் இப்படிப்பட்ட ஓர் அற்புதமான வெளிப்பாட்டிற்காக நாம் தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் வேண்டும். ஆத்துமாவை கிருபையாக ஏற்று பிதாவுக்கு முன் நிறுத்த தேவனுடைய அன்பே கிறிஸ்துவிடம் கவர்ந்திழுக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையின் மூலம் தேவனுக்கும் பாவிக்கும் இடையே உள்ள தெய்வீக உறவு புதுப்பிக்கப்படுகிறது. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு மன்னிக்கும் அன்பை அளித்து என் மகிழ்ச்சியை அவர்களுக்கு அளிப்பேன். சகல ஜனங்களிலும் இவர்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பார்கள். ஏனெனில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம் பரமபிதா கூறுகிறார். ஆத்துமாக்கள் தம்மிடம் வருமாறு கிறிஸ்து அழைக்கிறார். அவ்வழைப்பை கேட்டு அதற்கு பதிலளிப்பது நம்முடைய நிகழ்கால மற்றும் நித்திய நலனுக்கானதாகும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கூறுகிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் அனைவரும் கிறிஸ்துவின் அழைப்பிற்கு பதிலளித்து பரலோக வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிக்கும் இடத்தில் தங்களை வைத்து கொள்வார்களாக. அங்கே அவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிறவர்களாகவும் செய்கிறவர்களாகவும் இருப்பது என்றால் என்ன என்றும், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறவரை பின்பற்றுவது என்றால் என்ன என்றும், பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்றால் என்ன என்றும் உணருவார்கள். மனிதனுடைய இரட்சிப்பிற்காக தேவன் செய்யக்கூடிய அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. ஒரே ஒரு உயர்வான பரிசில் அவர் பரலோக பொக்கிஷங்கள் அனைத்தையும் ஊற்றினார். அவர் அழைக்கிறார், கெஞ்சுகிறார், வலியுறுத்துகிறார். ஆனால் மனிதர்கள் தம்மிடம் வரும்படி அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர்களுடைய ஒத்துழைப்பிற்காக அவர் காத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே பாவிக்காக ஒதுக்கப்பட்ட தமது கிருபையின் ஐஸ்வர்யங்களை அவனுக்கு அளிக்க அவனுடைய விருப்பத்துடனான சம்மதத்திற்காக அவர் காத்திருக்கிறார். மனித ஆற்றல் முடமாக வேண்டும் என்று தேவன் வடிவமைப்பதில்லை. மாறாக தேவனுடன் ஒத்துழைப்பதினால் அவருடைய கரங்களில் மிகவும் திறமை வாய்ந்த முகவராக மனிதன் மாறலாம். தேவனுக்கு பங்காளனாகும் ஸ்லாக்கியத்தை அவர் மனிதனுக்கு முன் வைக்கிறார். ஆமேன்.